ஓவை மையமாக கொண்ட அரைவட்டத்தில் உள்ள தரவுகளை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்பது. இதுல எக்ஸின் பெருமானத்தை கேட்டிருக்காங்க. நமக்கு இப்ப இது சம்பந்தமான தேற்றங்கள் சில இருக்கு, அது கொஞ்சம் மண்டையில இருந்தா லேசந்த கேள்வி செஞ்சுட்டு போயிடலாம். இதுல அரைவட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரைவட்டத்துல விட்டத்துல இருந்து போற விட்டல் பரிதில எதிரமைக்கிற கோணம் செங்கோணமா இருக்கு. சரியா? தேற்றம் ஒன்றுக்கு அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்ப அந்த தேற்றத்தை பயன்படுத்திட்டு அந்த கேள்வி லேசா முடிஞ்சு. இப்ப அரைவட்ட கோணம் செங்கோணம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இந்த முக்கோணி ஏபிசியில் எக்ஸ் சக 90 பாகை சக 70 பாகை. இந்த மூன்று கோணங்களின் கூட்டுறது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைக்கு சமனாக அமையும். எக்ஸ் சக 90 70 160 பாகை சமன் 180. ஆகவே எக்ஸ் சமன் 180 பாகை மைனஸ் 160 பாகை, எக்ஸ் சமன் 20 பாகை. இலகுவா முடிஞ்சிச்சு. ஆக இந்த அரைவட்ட கோணம் செங்கோணம், முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியை ஈஸியா முடிச்சிருக்கும்.